அமைதி கை தூக்கு. இங்க ஒரு அம்மா தூக்கினாங்க. இவங்க முதல்ல இங்க மைக் கொடுமா. அம்மா ஓயே மைக் கொடுங்கம்மா. இங்க மைக் வாங்க. நான் திருமேல் பஞ்சாயத்துல இருந்து புலிகுளம் பஞ்சாயத்துல வேலை பார்க்குறேன். எனக்கு வந்து சொந்த வீடு கிடையாது. 3 பிள்ளைங்க. 3 பிள்ளைகள் எப்படி எங்க வீட்டுக்காரர் வந்து 17 வருஷம் ஆச்சு விட்டுட்டு போய் நான் அந்த வேலை வந்துட்டு இந்த வேலையில நான் பார்த்துட்டு இருக்கேன். நீ வீட்டை விட்டுட்டு என் வீட்டு கட்டிக்கன்னு சொல்றாரு. எனக்கு இடமோ வீடோ எதுவுமே கிடையாது. அந்த வீட்டுல தான் நான் இருக்கேன். நம்ம 3 பிள்ளைகளையும் நம்ம கூட்டிட்டு போக கூடாது, நம்ம இங்கே நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். நான் யார்ட்டையும் நான் வந்து நான் கேட்கலாம் இல்லை இடமா ஏன்னா இடம் கேட்டா சொந்த இடம் தான் சொல்லுப்பா, நான் வீடு கட்டி எதுவுமே கிடையாது. ராஜாமணி, கண்டிப்பா உங்க பஞ்சாயத்துல புறம்போக்கு நிலம் இருந்தா நீங்க ஒரு மனுவா கொடுங்க. அந்த மனுவை பரிசீலனை பண்ணி மாவட்ட ஆட்சியர் உங்களுக்கு வீடு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். நீங்க மனுவா கொடுங்க. அந்த மனு ஆராய்ஞ்சு நீங்க குழந்தைங்க நல்லா படிக்கிறீங்க. அம்மா வீடு கேட்கறவங்க எல்லாம் மனுவா கொடுங்க. தொடர்ந்து அதையே சொல்லி இருக்காதீங்க. வேற ஏதாவது பிரச்சனை சொல்லுங்க. கொஞ்சம் அமைதி எல்லாரும். ராஜேந்திரபுரம் பஞ்சாயத்துல இருந்து வந்துருக்கோம். என் பேர் மாரியம்மா சிந்தாமணி. அரியர் காசு வந்து எங்களுக்கு 10 வருஷங்கிறாங்க. எங்களுக்கு சிந்தாமணியா சாந்தாமணியா? சிந்தாமணி. போட்ட மாரியம்மா தெரியும். இங்கதா ஏரி பஞ்சாயத்து வந்திருக்கீங்களா? ஒரு அவருக்கு ஐயா நான் ஏழை பஞ்சாயத்து சேர்க்கிறது நமக்கு அதிகம் இருக்குமா இல்லை நமக்கு அதிகம் பார்த்தீங்கன்னா விடாமச்சு இல்லை அதில் பணம் கொடுத்தா 2000 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 2 தவணை 3 தவணை கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு அதிகம் மட்டும் பொறுப்பு இருக்குது, கம்மியாக கொடுக்குறது. அதை வந்து 2-3 தவணையில் கொடுக்கணும். அரசு அல்ல என்பதை உங்களுக்கு நான் பதிவு சொல்கிற கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்குரிய சகோதரிகளே, நீங்கள் பட்டிருக்கிற வேதனை எனக்கு தெரியும். நீங்கள் சொல்லக்கூடிய காரியத்தை நான் உள்வாங்கி இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் நான் மாண்புமிகு அமைச்சர் மூலமாகவும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே ஒரு கோரிக்கை வைக்க இருக்கிறேன். என்ன கோரிக்கைன்னு சொன்னால், அன்பிற்குரிய தோழர்களே, மாதத்திலே விவசாய கூட்டம், அதே போல வாரத்திலே ஒரு நாள் மனிதநேய கூட்டம் நடத்துகிறார்கள். எங்கள் தொழிலாளிகள் வேலை முடித்துவிட்டு 1 மணிக்கு வரும் கோரிக்கைகள் எல்லாம் இன்றைக்கு பலவற்றை இன்றைக்கு அரசு உங்களுக்கு நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மனம் நிறைந்தவர், நன்றாக அனைவருக்கும் தர வேண்டும் என்கின்ற எண்ணம் படைத்தவர். ஆனால் இன்றைக்கு அரசினுடைய கஜானாவினுடைய நிலையும் பார்க்க வேண்டும். ஆனால் அந்த நிலையிலேயும் மகளிருக்கான உரிமை தொகையை தருகிறார், புதுமை பெண் திட்டத்தை தருகிறார், தமிழ் புதல்வன் திட்டத்தை தருகின்றார், இன்னும் விடியல் பயணம் திட்டத்தை தருகிறார். இப்படி யாரும் எண்ணி பார்க்க முடியாத திட்டங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறார். அது பலருடைய காதுகளிலே கேட்கவில்லை என்று சொன்னால் அதற்கு நாங்கள் அந்த சகோதரர்களுக்கு பொறுப்பல்ல. பிரதேசத்துக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வதெல்லாம் இன்றைக்கு தளபதி அவர்கள் தந்து கொண்டிருக்கின்ற திட்டங்களை கூட இந்தியாவிலே எந்த மாநில அரசு தரவில்லை. இந்தியாவிலே பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என்று இன்றைக்கு வெளி மாநிலங்களிலே இருந்து வந்து படிக்கின்ற மாணவ மாணவிகள், வெளி மாநிலங்களிலே இருந்து வந்து வேலை செய்கின்றவர்கள், அவர்கள் சொல்லுகின்ற சொல், எங்கள் மாநிலத்தை விட பன்மடங்கு பாதுகாப்பை நாங்கள் தமிழகத்திலே உணர்கிறோம். எங்களுக்கான பாதுகாப்பான இடம் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழகம் இன்றைக்கு பாதுகாப்பான இடமாக இருக்கிறது. அனைத்து துறைகளிலும் முன்னேறி இருக்கிறது. இங்கே வேலை வாய்ப்பும் கிடைக்கிறது, அதே நேரத்தில் உரிமை தொகையும் கிடைக்கிறது. எல்லாம் கிடைக்கும் ஒரே மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு. இதை அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உரக்க கத்தி நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இயற்கை மேல இருக்கீங்கம்மா. நகவாரி அப்படின்னு சொல்பவர்
திருமதி ரோஹிணி, ஆவணியைச் சேர்ந்த திருமதி